Hi guys, this video is sponsored by GenReviews.online. GenReviews.online is one of the review portal site. ஓகே, வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், வணக்கம். ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் ட்ரைனிங், ஃபயர் சேஃப்டி. ஓகேங்களா? ஒரு இடத்துல ஃபயர் ஆகுதுன்னா நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அதை வந்து நம்ம இந்த ஒரு ட்ரைனிங்கில் ஒரு சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இதில் வந்து என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, வாட் இஸ் ஒரு ஃபயர் வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகுது, ஃபயரில் வந்து நிறையா ஃபயர் இருக்குது. ஒரு வுட்டு, இல்லை ஏதாச்சும் ஒரு கெமிக்கலோ, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆயிலோ, இல்லை ஏதாச்சும் ஒரு டீசல், பெட்ரோல், இந்தமாரி நிறையா கிளாஸஸ் ஆஃப் ஃபயர்ஸ் இருக்குது. அந்தந்த ஃபயருக்கு என்னென்ன ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் யூஸ் பண்ணணும், அது ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, வாட் இஸ் ஃபயர்? ஃபயர்னா என்னங்க? ஒரு ஃபயர் வந்து எப்படி கிரியேட் ஆகுது, அதாவது ஃபியூல், ஆக்சிஜன், ஹீட், இந்த மூணுமே இருந்தால் தான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபயர் கிரியேட் ஆகும். இதில் கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆக்சிஜன், ஒரு ஹீட், அப்புறம் ஃபியூல், இந்த மூணுமே இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல நிச்சயமாக ஃபயர் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போகலாங்களா? ஓகே, அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி தான். அதாவது types of fire are separated into different classes based on the fuel source involved. Different classes of fires. The different classes of fire க்கு different fire யூஸ் பண்ணும். இதை பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் நெக்ஸ்ட் இதில் ஸ்லைட்டில் பார்ப்போம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கால் பாயிண்ட் சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஒரு தேட்டர், அப்படி இல்லைன்னா ஒரு மால், அந்த நேரத்தில் இதை பார்த்தீங்கன்னா டோருக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இல்லை, டோருக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இது என்னன்னா, சப்போஸ் ஒரு இடத்துல வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்து ஃபுல் டவுன் பண்ணணும். இதை வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஃபயர் ஆகுது, இல்லை ஒரு பெரிய ஃபயர் ஆகுது அப்படின்னா மட்டும்தான், ஒரு ஃபயரோ சின்ன ஃபயரோ, இல்லை ஒரு ஃபயர் ஒன்று ஆனாலே இதை வந்து நம்ம வந்து ஃபுல் பண்ணோம் அப்படின்னா ஊற்று அடிக்கும். அதுக்கான டீம் வந்துடுவாங்க. உங்களால் முடிஞ்சது இதை வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் போயிட்டு வந்து நெருப்பு போயிட்டு அணைக்கணும். சப்போஸ் ஒரு பெரிய ஃபயர் ஆயிடுச்சுன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து எஸ்கேப் ஆயிருங்க. இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. உங்களால் முடிஞ்சால் இந்த கால் பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபுல் பண்ணுங்கள். மேனுவல் கால் பாயிண்ட் ஃபுல் பண்ணிங்கன்னா அந்த ஃபயர் வந்து ரொம்ப பெருசாகிறதுக்குள்ளேயே ஃபயர் டீம் வந்து அதை வந்து அணைச்சிடுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது இது இந்த ஸ்லைடில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, the fire is connected not spreading, the fire is ready to work. அதாவது ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஃபயர் ஆகுது, அந்த ஃபயர் சிலிண்டர் இருக்க நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அந்த ஃபயர் சிலிண்டர் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபயர் ஆகுது, ஃபயர் சிலிண்டர் பக்கத்தில் இருக்குன்னா அது என்ன ஃபயர் பார்த்து தான் நம்ம அந்த ஃபயர் சிலிண்டர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கிளாஸஸ் இருக்குது, கிளாஸ் ஆஃப் ஃபயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் சொன்ன மாரி இல்லை, மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற ஃபயர் ஒன்று பெருசாகும், இல்லைன்னா அந்த நெருப்பு வந்து அணையாது. இந்த முக்கியமான விஷயம் இதுதான். இதில் முக்கியமான பர்சனல் சேஃப்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க.
சப்போஸ் உங்களால் அந்த ஃபயர் அணைக்க முடியல, எனக்கு தெரியாது ஃபயர் எக்ஸிஸ் பற்றி தெரியாது, என்னால் எடுத்து அணைக்க முடியாதுன்னா ஜஸ்ட் எப்படி நீங்கள் வந்து எஸ்கேப் ஆயிருங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி என்னென்னா, அங்கே சப்போஸ் ஒரு இடத்துல ஃபயர் ஆகுது அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு வுட்டோ பிளாஸ்டிக்கோ பேப்பரோ எளிதில் தீப்பட்ட பொருள் ஆயிடுச்சுன்னா அதை வந்து அங்கே வந்து எத்தனை போயிருங்க. சிம்பிள் அதுதான். டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர். ஓகே, ஃபயர் எக்ஸ்டிங்ஷரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 டைப்ஸ் நான் சொல்கிறேன். ஃபோம், வெட் கெமிக்கல், வாட்டர், பவுடர் அண்ட் CO2. இதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். இதுதான் நான் சொன்ன கிளாஸஸ் ஆஃப் ஃபயர்ஸ். அதாவது கிளாஸ் ஏன்னா ஒரு வுட்டு, ஒரு பிளாஸ்டிக், ஒரு பேப்பர், இதெல்லாம் பார்த்தா கிளாஸ் ஏன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் பியில் வந்து என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோலோ டீசல் இதனால் வந்து ஃபயர் ஆயிடுச்சுன்னா அது வந்து கிளாஸ் பியில் வரும். கிளாஸ் சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர், ஒரு கேஸ், ஒரு ப்ரோபேன், மீத்தேன் அந்தமாரி வந்து ஒரு கேஸ்னால் ஊற்றி வந்துச்சுன்னா கிளாஸ் சியில் வரும். கிளாஸ் டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம், மெட்டல் பார்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டியில் வரும். கிளாஸ் சினா எலக்ட்ரிக்கல். கிளாஸ் எஃப்னா பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில், ஒரு ஆயில்னால ஃபயர் ஆகுது அப்படின்னா அது வந்து கிளாஸ் எஃப்ல வரும். இது ஒவ்வொரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷருக்கும் அது வந்து எந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம், எந்த கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபோம் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் டி யூஸ் பண்ணலாம். அதாவது பேப்பர், வுட்டு, பிளாஸ்டிக் அண்டு லிக்விட், அதாவது பெட்ரோல், டீசல் இதனால் வந்து ஃபயர் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஃபோம் யூஸ் பண்ணலாம். பட் கிளாஸ் எஃப் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி, கிளாஸ் ஏ யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி சேம் டைம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கிளாஸ் பி, கிளாஸ் ஏ என்னன்னா ஒரு பெட்ரோல், டீசல் அண்டு எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு வந்து இது நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் கிளாஸ் ஏ அதாவது ஒரு பேப்பர், வுட்டு இந்தமாரி ஃபயருக்கோ இல்லைன்னா ஒரு கேஸுக்கோ பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபயர்ஸ். உங்களுக்கு தெரியும் வாட்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னு. ஒரு பேப்பர், வுட்டு, பிளாஸ்டிக் இடத்துல நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணலாம். அதே சேம் டைம் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர்லேயோ இல்லை ஒரு குக்கிங் ஆயில் ஃபயர்லேயோ வந்து வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா. உங்களுக்கு தெரியும் ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயரில் போய் நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது இருக்க உங்களுக்கு தான் வெரி வெரி டேஞ்சர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் டைப் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் இ இதுமாரி யூஸ் பண்ணலாம். கிளாஸ் எஃப் யூஸ் பண்ணக்கூடாது. இது சொல்கிறேன் உங்களுக்கு. வித் கெமிக்கல் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எஃப் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு மற்ற ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எஃப் வந்து நான் இது எதுவுமே சொல்லிக்க மாட்டேன். வித் கெமிக்கல் மட்டும் தான் கிளாஸ் எஃப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. கிளாஸ் எஃப்னா ஆயில், ஒரு ஆயில்னால ஃபயர் ஆகுதுல வித் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மாடுலர் டைப் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் சைடில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு மோஸ்ட்டாக வந்து ஆக்டிவேட் ஆனாகும். அதாவது இது டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 57 107 டிகிரி வச்சு போட்டிருப்பாங்க. 57 டிகிரி ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த டெம்பரேச்சர் அந்த ஜஸ்ட் அந்த சிலிண்டர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் இல்லை ஒரு டெம்பரேச்சர் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, இல்லை தெர்மோஸ்டார் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து கேஸ் வந்து வெளியேறும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீ வந்து அணையும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மாடுலர் டைப் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர். இது ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சைடு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எந்தெந்த கிளாஸ் யூஸ் ஆகும்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் சி, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி யூஸ் பண்ணலாம். கிளாஸ் எஃப்க்கு வந்து இது வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். இது வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா மற்றபடி ஃபயர்ஸ்னால் நம்ம மேனுவலாக எடுத்து ஃபில் பண்ணி டெஸ்ட் பண்ணணும்.
இது அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குன்னா ஓகே, இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்து வந்து டைப்ஸு அது வந்து இங்கே யூஸ் பண்ண சொல்லி பார்த்துரும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அது பாஸ் சிம்பிளாக சொல்லணும், பாஸ் சொல்லணும். அது ஜஸ்ட்டு வந்து ஃபயர் சிலிண்டரில் பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டர் மேலேயே வந்து ஒரு ஜஸ்ட் நீட் லிமிட் இருக்கும், அதை ஜஸ்ட் ஃபுல் பண்ணணும். ஃபயர் ஆகுனா ஃபுல் பண்ணணும், அந்த ஓஸை பிடிச்சிக்கணும். அந்த ஓஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பார்ட்டில் வந்து கையக்கூடாது, அது வெரி டேஞ்சரஸ். வெரி ஒரு பிளாஸ்டிக் பார்ட்டில் மட்டும் தான் அந்த ஓஸில் கை வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா க்விஸ் பண்ணணும் இல்லை, அதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபயர் சிலிண்டர் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, அதுதான் இது சொல்லியிருக்கேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் அந்த ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் லேபிளிங் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி அதாவது ஒரு ஃபயர் சிலிண்டர் இருக்குது அப்படின்னா, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது அப்படின்னா அந்த லேபிளிங்கில் உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பான். அது வந்து எந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணணும், எந்த கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அது எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி எடுக்கணும், அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பான். அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்க, தேங்க்யூ. Okay, thank you for attending.